ஸோ உங்களுக்கான கொஸ்டின் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். என் கூட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுங்க. 125, 120, 115, 110 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 15வது உறுப்பு என்ன? Find the 15th term of the arithmetic progression 125, 120, 115, 110 and so on. 15th term கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா Tn = a plus n minus 1 d. சரிங்களா? எத்தனாவது உறுப்பை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணிடலாம். n-ன்றதே வேற ஒன்றும் கிடையாது. எத்தனாவது டேர்மை கண்டுபிடிக்க சொல்றாங்க? 15th term, அதுதான் n. சரிங்களா? அப்போ இங்க இந்த 15 போட்டுக்கலாம் -1. ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னங்க? 125. ஓகே, எஸ். d தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். d வந்து டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா t2 minus t1, அதாவது டேர்ம் 2 இருக்கு இல்லையா? டேர்ம் 2 என்ன? 120. டேர்ம் 1 என்ன? 125. டேர்ம் 2ல இருந்து டேர்ம் 1 மைனஸ் பண்ணிட்டு தான் நீங்க டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ 120ல 125 பாருங்க, 120 minus 125 ஆன்சர் என்ன கிடைக்கும்? -5 கிடைக்கும். சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படியே பார்த்து 5 5 குறைஞ்சிருக்குன்னு வெறும் 5ன்னு போட்டு விட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 மைனஸ் பண்ணி என்ன ரிசல்ட் கிடைக்குது? -5. அதை தான் நீங்க போடணும். அப்போ டீன்ற இடத்துல -5 போட்டுக்கிறேன். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் இது அப்படியே இங்கே வந்துடும். 125 ப்ளஸ் இதில் இது போச்சுன்னா 14, வெளியில் -5 மல்டிப்ளை பண்ணிடலாமா? 14 × 5 10 × 5 50, 4 × 5 20 ஆக மொத்தம் 70 ஆச்சு. மைனஸ் இருக்கனால -70 போட்டுக்கிறோம். முன்னாடி 125. 125ல 70 போச்சுன்னா 55. அப்போ 15வது டேர்ம் 55. புரியுதுங்களா? 15வது உறுப்பு 55. ஃபர்ஸ்ட் நம்பர் 125ங்க, செகண்ட் நம்பர் 120ங்க, தேர்ட் நம்பர் 115ங்க, ஃபோர்த் நம்பர் 110ங்க. 5 5 குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. இப்படி 5 5 குறைஞ்சிட்டே வரும்போது 15வது இடத்துல என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 55 அப்படின்ற வேல்யூ தான் வரும். எதுவும் டவுட் இல்லையே? இந்த ஃபார்முலாவை எழுதி பாக்ஸ் போட்டு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே.